வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் முதற்கட்டமாக உயர்த்த போகிறாங்க. இதற்கான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. முதுகலை பட்டதாரிகளுடைய முதற்கட்டமாக தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட போகிறாங்க. இந்த தற்காலிக தேர்வு பட்டியலில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரியில் 62 மார்க்கில் இருந்து 75 மார்க் வரை இருக்கிற நிறைய பீப்புள்ஸுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பிஜிடிஆர்பியோடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கு முன்னாடியே செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. ஸோ ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கு முன்னாடி காலி பணியிடங்கள் பல முறை உயர்த்தப்பட்டிருக்கு கடந்த காலங்களில். ஏன்னா ஒரு ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு யாரெல்லாம் தற்காலிக தேர்வு பட்டியலில் வந்திருக்காங்க அப்படின்றத பட்டியலை விடுறதுக்கு முன்னாடி காலி பணியிடங்கள் உயர்த்தப்பட்டிருக்க மக்களே. அதிக அளவில் காலி பணியிடங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க இந்த காலி பணியிடங்கள் சென்ற டைம் உயர்த்தப்பட்ட மாதிரி இந்த டைமும் உயர்த்தப்படுமா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் அங்கங்கே வந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக கவலையே பட வேண்டாம். ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவதற்கு முன்னாடி 2 இல்லைனா 3 முறை காலி பணியிடங்களை உயர்த்த போகிறாங்க. ஸோ புதிய தகுதியானவர்களுக்குண்டான புதிய சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. அந்த சிவி லிஸ்ட்டில் நிறைய பீப்புள்ஸுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கம்மியான இது மார்க் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முதுகலை பட்டதாரியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாத்துக்குமே வெளியாகி விட்டது. ஸ்கூலில் எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சிஸ் எல்லாமே டிசம்பர் 15 நிலவரப்படி ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே வெளியாகிருச்சு. ஸோ இந்த ஸ்கூல் வேக்கன்சிஸில் இவ்வளோ காலி பணியிடங்கள், அங்கே இவ்வளோ காலி பணியிடங்கள், இங்கே இவ்வளோ காலி பணியிடங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிட்ட பிறகு புதிய அப்டேட்டை வெளியிட போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய புதிய அப்டேட்டு ரெடியாக இருக்குது மக்களே வரதுக்கு. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 2 தான் இந்த ரெடியாக இருக்கிறது. ஒன்று அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் ஃபைனலாக யாரெல்லாம் இதற்கு தகுதியானோர் பட்டியல். ஸோ அந்த தகுதி பட்டியலை வெளியிடுறதுக்கு தானே டைம் வந்துருச்சு. ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஜிடிஆர்பியோடைய ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கப்புறமா முதுகலை பட்டதாரியில் மீண்டும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்க போகிறாங்க. ஸோ தற்காலிக தேர்வு பட்டியலில் ரிஜெக்ட் ஆனவங்க, ஸோ சிவியில் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா சான்றிதழ்களில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, சான்றிதழ்கள் வைக்க முடியாத அளவுக்குள்ள இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சில கால அளவுக்கு கொடுப்பாங்க சான்றிதழ் சரிபார்ப்பில். இதுதான் இப்போ இருக்கிற தற்போதைய நிலவரம் முதுகலை பட்டதாரியில். ஸோ கவலையே பட வேண்டாம். முதுகலை பட்டதாரியில் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் நமக்கு வர இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.